வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரும்பல் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிஏஏ சட்டம் 2019 கொண்டு வந்தாங்க. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த மைனாரிட்டியாக இருக்கிறவங்க மெஜாரிட்டியில் மற்ற பாகிஸ்தானில் மற்ற கண்ட்ரியில் மெஜாரிட்டி முஸ்லீம் தானே. அந்த வேறு பௌத்தர்கள், இந்துக்கள் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் அங்கே இருந்தாங்கன்னா கொன்றதுக்காக கொண்டு வந்த சட்டத்தில் உடனே போராட்டம் பண்ணான எதிர்க்கட்சியை. ஏன்னா அவன் தான் மைனாரிட்டி அபியூஸ்மெண்ட் ஆச்சு. உடனே அப்படி இப்படின்ட்டு கடைசியில் இப்போ கொரோனா வந்து இதாச்சு. இப்போ அது சம்மந்தம் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க திமுக உட்பட. அப்படி இந்த மாதிரி முஸ்லீமுக்கு எதிராக இருக்குது அந்த மாதிரி. அதுக்கு சில விளக்கங்கள்லாம் சட்டத்தை பாஸ் பண்ணியாச்சு, அதை கொண்டு வந்தால் ஆகும்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது இப்போ பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துலேருந்து தான் ஏற்கனவே 3 கோடி என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. வங்காளதேசத்தில் அங்கங்கே இந்தியா முழுக்க பரவி இருப்பாங்க. அந்த வழியாக தான் இந்த வங்கதேசத்து இஸ்லாமியர்கள் வந்து குடிபெயர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக தான் யாராவது புரோக்கரு இந்த மாதிரி ஆதரவு வாங்க முடியாது, ரேஷன்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அப்படி அப்படியே இருப்பாங்க. இடையிலலாம் இந்த திருப்பூர் எல்லா பக்கமும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அங்கே இங்கேயும் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வந்தது. இதே மாதிரி தான் விவசாயிகள் வந்து பயனடைகிட்ட டேரெக்டாக கொண்டு வந்தது. அதை வந்து அந்த 2019 எலெக்ஷன் முன்னாடி பஞ்சாப் புரோக்கர்ஸு விவசாயி பேரவையில் உட்காந்துட்டு ஒரு 8-10 மாதம் எலெக்ஷன் முடியும் சிஏ அந்த சிஏ சட்டத்துக்கு போராட்டம் பண்ணாங்க. இந்த விவசாய சட்டத்துக்கு அதை வரவிடாமல் செஞ்சாங்க. அது இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கு, திருப்பி வாபஸ் வேணா மாதிரி. அது இருந்தால் டைரெக்டாக மக்களுக்கு மிடில் மேன் இல்லாமல் ஓரளவு பயன் தரும்னு சொல்லி இது பண்ணது. அதையும் குட்டிச்ச பண்ணி வச்சுருக்கானுங்க புரோக்கருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எதுவுமே தேவையானது இந்த மாதிரி சில இடைஞ்சலில் வர முடியாமல் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் உறுதியாக சொல்லிட்டார் அமித்ஷா அந்த சம்மந்தமானது. இப்போ தென் மாவட்டங்களில் பேசும்போது அண்ணாமலை நேற்று பேசினார், திமுக காலகாலமாக ஓட்டு போடுறேன், என்ன ஆச்சு, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பின்தங்கி இருக்குது, விவசாயத்துக்கு தண்ணி கூடி வாங்கி தரதில்லை ஒரு காவேரியிலேருந்து, கேட்டால் திராவிடன்ற டெல்டாக்காரன்னு கம்பி கட்டுறாங்க, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு வீடு இந்த பூத்து கமிட்டி அமைக்கிறது, ஏற்கனவே குறிப்பிட்ட வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி என்னென்ன செஞ்சுருக்கோம், திமுக என்னென்ன செய்யலை அப்படின்னு சொல்லி இது குறித்து பயங்கர பீதி. இது வரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தான் திமுகக்காரனுங்க. இப்போ அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ அது போக பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் வந்து இல்லையா, தென் மாவட்டங்கள் சென்னை இந்த மாதிரி இடத்துல ஒரு ஒரு 10-15 எம்பி சீட்டு இவங்க எம்எல்ஏ எம்பியெல்லாம் போவே இல்லை. நிர்மலா சீதாராமன் நேரடியாக வந்தப்போ சொல்லியாச்சு, மக்கள் போட்டு அலறாங்க, இது போச்சு எல்லாம் போச்சுங்க அப்படின்னு. வாயடைச்சு நிற்கிற அப்படி தங்கம் தெரியல திமுக. யாருமே அந்த நேரத்தில் போகல. இவர் தான் ஓடி போயிட்டார் டெல்லி கூட்டணி பேசுகிறதுக்கு தென் மாவட்டம் ஆனப்போ. இப்போ உதயநிதி வாய் பேசுவது நம்ம களத்தில் வந்து இறங்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன். அப்போ விட்டு சொத்தா அது இதுன்னு கேட்குது. இப்போ வந்து மௌனமாக பேசுகிற அப்படி ஏன் தாங்க அப்படின்னு. இது எதுக்கு, ஒழுக்கம் முதல்ல இருக்க வேண்டியதானே. இது ஜீனு, திமுகவோட ஜீனு. யாரையாவது வசப்பாடாமல் அவங்களுக்கு வேலையாகாது. அது காரணம் அந்த 4000 கோடி கேட்கப்போ டைவெர்ட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. கோமூத்திரம் சனாதனம் அப்படிங்க. அப்புறம் இந்த பழைய வீடியோ வைரலாக போகுது தயநிதி, அது யார் அவங்களே வைரல் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியாது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க அவங்களுக்கு. ஏன்னா பலவித ஃபேக்டர் ஓடிட்டுருக்கு. இப்போ கனிமொழி கட்டணம் பேரில் தூத்துக்குடியில் வந்து யூனிவர்சிட்டி பார்த்தாங்க, அவங்க ரொம்பவுமே கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு மாதிரி பிஜேபிகிட்ட பண்ணுவாங்க. இப்போ உதயநிதி பண்ணதுக்கும் கனிமொழி நன்றி தெரிவித்து ட்விட்டர் போட்டதுக்கும் எக்ஸ் தலையிடத்தில் பதிவு போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுதான் ஃப்ராக்ஷன். சில பேர் சொல்கிறாங்க குடியரசுக்கு முன்னாடியே ஆட்சி கலையுன்னு, எப்படியோ தெரியாது. ஆனால் ஆட்சியில் இருந்தால் அவர் பதவி இறங்கி தான் விசாரிக்கணும் ஸ்டாலினை. கலைச்சா அது வேறு கதை. லோக்சபா எலெக்ஷன் பாஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அடுத்தடுத்து 4 அமைச்சர் இப்போ போக ஆரம்பித்தாங்கன்னா அதை வச்சு இது பண்ணலாம். ப்ளஸ் குண்டு வெடிச்சிருக்கு கோயம்புத்தூரில், இந்த மாதிரி நிறையா இருக்குது விஷயம். அது கரெக்டான காரணம் வச்சு லோக்சபா எலெக்ஷன் பாஸ் பண்ணி கொடுத்துடலாம். வேறு முடியாது. அப்புறம் சாதாரணமாக ஆச்சுன்னா இன்னும் விசாரிக்கிறது சிபிஐ யார் வேணால் வரலாமே, கவர்னர் ஆச்சு. அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா மக்கள் பூரா வெறுப்பில் இருக்காங்க. இந்த லட்சத்தில் இந்த மக்கள் வெறுப்பு மட்டும் இல்லை, அந்த கூட்டணி வெறுப்பில் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன்டா போய் அந்த மழை வந்த இடத்துல போய் நிற்கணும், பேசாமல் கூட்டணிக்கெல்லாம் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் திமுகக்குன்ற மாதிரி. அந்த கூட்டணியிலே வெறுப்பில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் இது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஒரு 5 சீட்டாவது கொடுப்பாங்க, 5 சீட்டில் 10 சீட்டு கிடைக்கும். முதல்ல 10 கொடுத்துருந்தாங்க, அப்படி கொடுக்க மாட்டார், 5 சீட் தான் கொடுப்பார் அப்படின்னாக்க காலம் வேறு மாதிரி வரும். இப்போது ஒரு வேளை அப்போ எடப்பாடி காத்துட்டு இருக்கிற நேரம் கூடி கணியலாம். எதுவுமே சொல்ல முடியாது, ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும்.
இதுக்கு முதல் காரணமாக துரைமுருகன், அந்த கேகேஎஸ் தங்கம் தென்னசு, அனிதா, 4-5 பேர் உள்ளே போனால் தான் அதுலேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கும் அரசியலில் மாற்றம். ஏன்னா இப்போவே வந்து ஏடிஎம்கே வேணுங்கிறதே இல்லை. தினகரன் ஃபேக்ட்ரி இவங்களெல்லாம் வச்சு சில கூட்டணி வச்சு தேமுதிக பாமக வச்சு வந்தால் அதில் சீட்டுகள் கன்வர்ஷன் தெரியுது சிலது. இந்த மாதிரி ஆகிப்போச்சுல தென் மாவட்டங்கள்லாம். ஏற்கனவே தென் மாவட்டம் அது முதல்ல பார்த்துட்டு இப்போ தான் பாத யாத்திரை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். பத்தாவதுக்கு இப்போ இவங்க வேறு வந்துட்டாங்க. ஏன்னா இவன் ஸ்டிக்கர் ஒட்டிடும். இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போயிட்டாங்க. அதனால் நிறையா இது பண்ணி போயிருக்காங்க. ஸோ ஆடு மாடு எல்லாம் கணக்கெடுத்து இந்த மாதிரி வீடு போனவங்களுக்கு எல்லாம் தர்றது எல்லாம் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பெண்கள் மத்தியில் நிர்மலா சீதாராமன். ஒரு பக்கத்துக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ, எம்பி, லோக்கல் பீப்புள் யாருமே திமுககாரங்கான அண்ணாமலை தான் போய் ஒரு வாரம் அங்கே போய் செஞ்சார். ஸோ இதுலேருந்து மக்கள் புரிதல் வந்திருக்கும். ஏற்கனவே அங்கெல்லாம் பாத யாத்திரை முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நாகப்பட்டினம்லாம் போயிட்டுருக்கு. இவர் எவ்வளோ சீக்கிரமாக மோடி வந்து 2ஆம் தேதி வந்து அந்த திருச்சி வந்துட்டு போவாருங்களா, பெரிய ஏர்போர்ட்டை திறந்து வச்சுட்டு, ஏர்போர்ட் முனையம் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். வரிசையாக 1000 ரூபா பொங்கல் பரிசு மக்கள் கிடைக்கிதா இல்லையா, திமுக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதோட திராவிட அது மாடல் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரு வெங்காய மாடல்ன்ட்டார் அண்ணாமலை. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு. அண்ணே ஒரு கணக்கும் சொல்கிறல, வழக்கும் சொல்கிறல. கணக்கெல்லாம் ஒன் சைடு தான், போனால் வராது கணக்கே. இதில் வேறு அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை பணத்தையெல்லாம் தூக்கி 1000 ரூபா பெண்கள் கொடுக்குறாங்க. கொடுக்குறது அறகுறை, அந்தளவுக்கு காசு இல்லை. அதுக்கு வந்து ஆடிட்டிங்கில் கணக்கு சொல்லி ஆகணும் கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி தான் ஏட்டிக்கு புட்டி தான். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இனி மேற்கொண்டு இந்த விடியல் ஒழிஞ்சு மேற்கொண்டு மக்களுக்கு விடியல் நல்லபடியாக வந்தால் தான் நிறைவு. அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது விரைவில் எதிர்பார்க்கலான்றாங்க. பொறுத்துன்னு பார்ப்போம். நன்றி.